உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். ஏகப்பட்ட அரசியல் நாடகங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரே நாளில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் 2 வருஷமாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி இன்றைக்கி நீதிமன்றத்தில் சரணடைய வந்திருக்கார். சாதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி சரணடைய வரான் அப்படின்னா காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு எப்படி இருந்தாலும் தகவல் தெரிவிச்சிடும். அவங்க நீதிமன்றத்தில் சரணடைகிறதுக்கு முன்னாடியே நீதிமன்ற வாசல்லையே வச்சு கைது செஞ்சுருவாங்க. இதை நீங்கள் பல வழக்குகளில் பார்த்துருக்கலாம். ஆனால் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் சரணடைய வரார் அப்படின்னு மீடியாக்கள் எல்லாத்துக்குமே தெரியுது. அவர் வரக்கூடிய கார்லேருந்து அப்படியே ஜூம் வச்சு அவர் வீடியோ காட்டுறாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் இருக்கிற காவல்துறையினர் அவரை கைது செய்யவே இல்லை. எதுக்காக சரணடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம். 2 வருடமாக ஒரு சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி இப்படி ஒரு தாடி தம்பட்டை எதுவும் இல்லாமல் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இயல்பாக எப்பவும் போல தான் வெள்ளையும் சொல்லையுமா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதே நாளில் தஞ்சாவூரில் திருவையாறு பக்கத்தில் நடுக்காவேரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞனை அடிதடி கேஸுக்காக கூட்டு போயிருந்திருக்காங்க. அவரோட சகோதரிக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விட்டுடுங்க என் தம்பியை. சாதாரண சந்தேக கேஸ் தான், அடிதடி வழக்கு தான். நல்லவனோ கெட்டவனோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. அவன் மேலே உண்மையிலேயே அடிதடி வழக்கு இருக்கலாம். ஏன்னா 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனை இன்றைக்கி விட்டுடுங்க, எங்கள் குடும்பத்தில் நிச்சயார்த்தம் இருக்குதுன்னு அவரோட சகோதரிகள் எல்லாம் போராடி இருக்காங்க. போராட்டத்துக்கு விடை கிடைக்காம காவல் நிலைய வாசல்லையே தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சுருக்காங்க விஷம் குடிச்சு. அதில் ஒரு பெண் இறந்தும் போயிட்டாங்க. பார்த்துங்க, சாதாரணமாக கைது செய்யக்கூடிய செந்தில் பாலாஜியோட தம்பி ரொம்ப கௌரவஸ்தை. மக்கள் பணத்தை சுரண்டி தின்னுட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசை வாங்கி திருடி தின்னுட்டு அந்த பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் பண்ண செந்தில் பாலாஜியோட தம்பி பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி வந்து சரணடைகிறார். மறுபக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன வழக்குகளுக்காக பல பேர் சித்திரவதை செய்யப்படுறாங்க. இதை பார்த்தா சட்டம் எல்லாருக்கும் சமமா அப்படிங்கிறது மக்களாகிய நீங்களே முடிவு எடுத்துக்க வேண்டியதுதான். உண்மையிலேயே இது 2த்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப சங்கடமாக இருக்குது. மறுபக்கம் நீட் தேர்வு நாடகம், அதை நம்ம கடைசியாக பேசுவோம். இன்றைக்கி நீட் தேர்வுக்காக அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அது சார்ந்து நாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பேசணும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம கடைசியாகவே பேசுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட தம்பி 2 வருஷமாக தலைமறைவாக இருந்துட்டு இன்றைக்கி ஏன் வரணும்? ஏன்னா செந்தில் பாலாஜியோட ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படிங்கிற வழக்கு இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு வருது. கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியோட ஜாமீன் அப்படிங்கிறது ரத்தாயிடும். நேரமின்மை காரணமாக நாளைக்கு வழக்கு அப்படிங்கிறத ஒத்தி வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் ஈடி இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம். சம்பந்தப்பட்ட செந்தில் பாலாஜியோட சகோதரர் இன்ன வரைக்கும் சரணடையில் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கார் அப்படின்னு. அப்போ அசோக் சரணடைஞ்சிட்டா செந்தில் பாலாஜிக்கு இதை வச்சே நாம் ஜாமீன் ரத்தாகிறதுலேருந்து தப்பிக்கலாம். செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்ந்தால் மட்டும்தான் இன்னும் வரக்கூடிய 1 வருஷத்து காலத்துக்கு நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலாம், ஏகப்பட்ட வேலைகள் செய்யலாம், மாட்டை பட்டியல் அடைகிற மாதிரி மக்களை அணைச்சி 2026லேயும் தேர்தலை சந்திக்கலாம். இந்த மாதிரியான யுக்திகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ அசோக் சரணடையிலன்னா கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக செந்தில் பாலாஜியோட பாதுகாப்பில் இருந்த அசோக் இன்னைக்கு செந்தில் பாலாஜியோட உத்தரவுக்கு இணங்க தான் சரணடைய வந்திருக்கார் அப்படிங்கிறதே சாதாரண மக்களுக்கு புரியும். இவங்க என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்காங்க? மக்களை பெரிய பைத்தியக்காரங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? இது என்ன பெரிய அந்த காலமாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு ஐயோ பயங்கரமாக தமிழ் பேசுகிறாரியா, என்ன தமிழ் பற்று உள்ள மனுஷையா, இவர் தான் தலைவர் அப்படின்னு அடுக்குமொழியில் பேசி எதுகை மோனையில் பேசி மக்களை வச்சு செஞ்சு ஏப்பம் விட்டு 400 தலைமுறைக்கு சம்பாரித்து வச்சுருக்கீங்களே, அந்த காலம் இல்லை பாஸ். ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள். நீங்கள் பண்ணக்கூடிய பிள்ளைகாத்தனம் பித்தலாட்டத்தனம் எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க. 200 நீ கூவி கூவி ஆளுங்களுக்கு கொடுத்து கத்திக்கிட்டே 200 தொகுதியை ஜெயிப்போன்னு சொன்னாலும் சரி வச்சு செஞ்சுருவாங்க மக்கள். எல்லாம் ரொம்ப கண்கூடாக பார்க்குறாங்க. நான் ஆட்டம்டா சாமி அப்படின்னு தானே அவங்களுக்கு தோணும். ஏன்னா சாமானியம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான்னா ஏய் செருப்பை கழட்டி விட்டுவாடா நாய், செருப்பு போட்டு உள்ள வர அப்படின்னு தான் கேட்பாங்க. நீங்கள் யாரை வேணாலும் உங்கள் என்னைக்காவது முன்னாடி ஸ்டேஷனுக்கு போனவங்களை கேளுங்களேன், அதெல்லாம் ஷூவோடு இருப்பாங்க. வழக்கறிஞர்கள் செருப்போடு போவாங்க, பெரிய கட்சிக்காரர்கள்லாம் செருப்போடு போவாங்க. ஒரு சாமானிய நீ புகார் கொடுக்கவே போயிருந்தாலும் சரி, நீங்கள் குற்றவாளியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. புகார் கொடுக்க பாதிக்கப்பட்டு புகார் கொடுக்க போனாலும் சரி பேசுகிற வார்த்தையே உரிமையில் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். பல பேர் இப்படி தான் பேசுகிறாங்க. சில நல்ல காவலர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இருக்காங்க, அதையும் நாம் மறுக்க முடியாது. ஆனால் பெரும்பான்மை அப்படிங்கிறவங்க இப்படி தான் ஏய் செருப்பு வெளில கழட்டி போகிறேன் என்ன இப்படி தான் வார்த்தையே வரும்.
இல்லைடா நமக்கு இப்படி மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது, திருடி திங்கிறவனுக்கெல்லாம் மரியாதை கிடைக்குது, சட்டவிரோத தலைமறைவு குற்றவாளிக்கெல்லாம் மரியாதை கிடைக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? ரொம்ப இயல்பாக தெரியும் இதெல்லாம். அதெல்லாம் பார்த்து மக்கள் கொந்தளிக்கட்டும், நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கார். என்ன அறிக்கை அப்படின்னா, நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வருவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார். நீங்கள் அறிவாலய கொத்தடிமை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பாவப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை நீங்கள் அறிவாலயத்திட்ட அடகு வச்சுருந்தீங்க, இப்போ முழுசாக விற்று நல்ல ரேட்டை பேசி முடிச்சிட்டிங்களோ அப்படின்னு தான் இது உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களே பார்க்குறாங்க. நீங்கள் கட்சிக்காரர்கள்ட்ட பொறுப்பில் இல்லாத சாமானிய விசிக ஆதரவாளர்கள்னு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், இருந்தாலும் எதுக்கு போய் இப்படி கடன் தடுமாறுறாருன்னு தெரியலையே அப்படின்னு தான் பேசுகிறாங்க. இதை கேட்க முடியுது, நம்மளால் டீ கடைக்கு போனால் ரொம்ப இயல்பாக கேட்க முடியுது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல இவரை அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. உங்களுடைய அனுதாபிகள், உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த திருமாவளவனவர்களால் நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஏதாவது நடந்துராதா அப்படின்னு தவம் கிடந்தவர்கள் உங்களை தூக்கி எறிய தயாராகிருக்காங்க. அதை முதல்ல திருமாவளவனவர்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. இல்லைன்னா இன்றைக்கி காங்கிரஸ் எப்படி திமுகவோட ஊதுகுழலாக மாதிரி காங்கிரஸ்னு ஒரு கட்சியே இல்லாமல் திமுகவோட தொங்கு சதை மாதிரி அங்கேயே இருக்கோ, அதே மாதிரி விசிகாவில் நீங்கள் ஒரு தொங்கு சதையாக மாறுவீர்கள். பல பேர் ஏற்கனவே இளைய தலைமுறை அப்படின்னவங்க அடுத்தடுத்த ஆப்ஷன் கிடைக்கிறப்ப தேடி போய்கிட்டே இருப்பாங்க. எல்லா கட்சிகளுக்குமே இது பொருந்தும். இப்போ விஜய் இருக்காங்க, தொடர்ந்து ஒவ்வொருத்தராக மாறி போயிட்டுருக்காங்க. நீங்கள் தனிமையில் நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நாம் பேசிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீட் நாடகம். நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செஞ்சுருவோம், மானம் இருந்தால், ரோஷம் இருந்தால், சூடு இருந்தால், சொரணம் இருந்தால் நீட் தேர்வை ரத்து செய்யலாம், இப்படிலாம் பேசுனது யாருன்னா சாட்சாத் நம்ம திராவிட மாடல் கோஷ்டி, கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலின், உதயநிதி, இவங்க தான். நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மானம் இருந்தால், ரோஷம் இருந்தால், சூடு இருந்தால், சொரணம் இருந்தால் அப்படின்னு தானே சொன்னாங்க. இவங்ககிட்ட அதெல்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்குறதே முதல்ல நம்மளோட தப்பு. ஏன்னா இப்போ ஆளுநரை நேற்று உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு இல்லையா, ஆளுநர் ராஜினாமா செய்யணும். மானம் ரோஷம் இருந்தால் ஆளுநர் ராஜினாமா செய்யணும். யார்? நம்ம அறிவாலய ஏட்டையா RS பாரதி. இதே நீதிமன்றம் தான் உங்களோட வழக்கை நீங்கள் போய் பதிவு செஞ்சீங்க இல்லையா, வழக்கை அதாவது இந்த டாஸ்மார்க் ஊழல் வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றணுன்னு, அதில் உங்களை காரி துப்புச்சு. தமிழ்நாடு அரசு சார்பாக தானே நீங்கள் முறையீட்டுக்கு போனீங்க, நீதிமன்றம் உங்களையும் தானே காரி துப்பி இருக்குது. மானம் இருந்தால், ரோஷம் இருந்தால், சூடு இருந்தால், சொரணம் இருந்தால் நீங்கள் நேற்றோடு உங்களுடைய அமைச்சரவையை கழிச்சிட்டு ராஜினாமா பண்ணியிருக்கணும்ல. அது என்ன, ஆளுநருக்கு வந்தால் தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ நீட் விவகாரத்துக்கு வருவோம். நீட் தேர்வு அப்படிங்கிறதால இது கிட்டத்தட்ட என்னது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாரி. நீட் தேர்வு எழுதுறதுக்கு மாணவர்கள் தயாராகிட்டாங்க. நீட் தேர்வு எதுக்கக்கூடிய மாணவர்களே இல்லை. ஆரம்பத்தில் பெரிய அளவில் எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்தது, இப்போ பழகிட்டாங்க. எந்த ஒன்றுமே அப்படி தான், முதல்ல கஷ்டமாக இருக்கும், சரி படித்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல திறமை மிக்க மாணவர்கள் இருக்கக்கூடிய சமுதாயம் நம்ம தமிழ் சமூகம். அவங்க படிக்க தயாராகிட்டாங்க. நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க தயாராகிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 அப்படின்னு கொடுத்தாரு. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 10 மாற்றி கொடுத்துட்டு உங்கள் பேர் எழுதிங்க, வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிங்க. ரத்துன்னு சொல்லிட்டு எதுக்கு இன்னும் உட்காந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க? இதில் நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என பிஜேபியோடு அதிமுக உறுதிமொழி வாங்கி வர தயாரா? அப்போ ஆட்டையை போட்டு திங்கிறதுக்கு, ஆட்சியில் உட்காரத்துக்கு மட்டும்தான் நீங்களா, வேறு எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்களா? 39 MP என்னத்துக்கு அனுப்பணும் உங்களை நம்பி அப்படின்னு அந்த எண்ணத்துக்குங்கிற இடத்துல ஒரு டேஷை போட்டு கெட்ட வார்த்தையில் கேள்வி கேட்டால் ரொம்ப சரியாக இருக்கும். சரிதானே நான் பேசுகிறது? 39 MP இருக்கீங்க, ஆட்சி உங்ககிட்ட தான் இருக்குது, போங்க பாராளுமன்றத்தை முற்றுகையிடுங்க. இண்டி கூட்டணி, புள்ளி வச்ச கூட்டணி, நாங்கள் நினச்சா எல்லாத்தையும் கிழிச்சிருவோன்னு சொன்னீங்கல்ல, அங்கே போய் அதை செய்யுங்க. ஏன் முடியாது? முடியாது உங்களால். ஏன்னா மடியில் கனம். இங்கே சும்மா வீரவேசம் பேச வேண்டியது. நீட் தேர்வுக்கு இன்றைக்கி மறுபடியும் பொதுக்கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்களே, என்ன கொடுமைங்க இது? நீங்கள் ஏடிஎம்கேவில் கேட்டிங்கல்ல கேள்வி, நீட் தேர்வை ரத்து செஞ்சால் கூட்டணின்னு. நீங்கள் போய் முல்லை பெரியாறில் 152 அடி அணையோட உயரத்தை உயர்த்தணும் அப்படின்னு கேரள கம்யூனிஸ்டுக்காரர்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வாங்க. முடியுமா? முல்லை பெரியாரில் மராமத்து பணி செய்யணுங்கிறதுக்காக மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகல, தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போக முடியல. 3 மரம் இடைஞ்சலாக இருக்குது. அந்த 3 மரத்தை வெட்டுறதுக்கு கேரளா கவர்மெண்ட்டுக்கிட்ட அனுமதி கேட்டு 9 மாதம் ஆச்சு, இன்னும் அவன் தரமாட்டேங்கிறான். உங்களால் முடியுமா? நீங்கள் என்னத்துக்கு கூட்டணி வச்சுருக்கீங்க? கம்யூனிஸ்ட்டை கழட்டி விடுங்க.
மேகதாதுல அணை கட்டுறான் காங்கிரஸ்காரன். மேகதாதில் அணை கட்ட மாட்டோம் அப்படின்னு தேசிய காங்கிரஸ் மூலமா கர்நாடக காங்கிரஸ் உறுதிமொழி வாங்கிட்டு நீங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிருக்கணும். அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க. ஆனால் நீங்கள் நடத்துகிற நீட் நாடகத்துக்கு இது மாதிரி மக்களை பலிகடாக்கணும், இன்னும் பல மாணவிகளை கொல்லணும். அனிதா வீட்டுக்கு 30 லட்சம் தரேன், 10 லட்சம் தரேன், 20 லட்சம் தரேன்னு எத்தனை பேர் ஓடுனீங்க? அதுக்கு பிறகு 30 மாணவிகள் செத்துருக்காங்க. எவனா ஒத்த பைசா கொடுத்துருப்பீங்களா? அதான் திமுக. அன்னைக்கு இவங்க அரசியல் செய்யறதுக்கு அனிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட சடலம் தேவைப்பட்டுச்சு. பிணத்தை வச்சு அரசியல் செய்யறதுக்காக தான் அனிதா வீட்டுக்கு உதயநிதி வந்தது, பணம் கொடுத்தது எல்லாமேன்னு நான் பகிரங்கமாக சொல்கிறேன். இத்தனை மாணவிகள் செத்துருக்காங்களே, திமுக சார்பாக நிதி கொடுங்களேன்ப்பா, ஏன்பா கொடுக்கல? நீங்கள் தான் நீட் எதிர்ப்பு போராளிகளாச்சே, கொடுத்துருக்கலாம்ல. இது எல்லாமே நீட் அப்படிங்கிற ஒன்று இப்போ இல்லை அப்படின்னு வச்சிங்களேன். மருத்துவம் இல்லைன்னா வேறு படிக்க முடியுமா? முடியாதா? முடியும். முல்லை பெரியாறில் அணை கட்டிட்டானா சோத்துக்கு பதிலாக வேறு என்ன திங்க முடியும்? அது முக்கியமா இது முக்கியமா? எந்த உத்தரவாதத்தை நீங்கள் முதல்ல வாங்கணும்? நீட் தேர்வு எனக்கு மருத்துவம் வேண்டாம், நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், அக்ரி படிக்கிறேன், ஏதோ ஒன்று படிக்கிறேன். அவன் அணை கட்டுறானே, தஞ்சாவூர் டெல்டா காஞ்சி போகுது, விவசாயம் பொய்ச்சு போகுதுன்னா சொத்துக்கு பதிலாக பியவா திங்க முடியும்? எதுங்க முக்கியம்? மக்களாகிய நீங்கள் யோசிங்க. எல்லா பக்கத்துலேயும் நாடகம் மட்டும்தான் நடக்குது. மக்களுக்கான செயல்பாடு அப்படிங்கிறது ஒன்று கூட திமுக ஆட்சியில் நடக்கலை. 10 மீடியாக்காரனை கையில் வச்சுக்கிட்டு பாலும் தேனும் ஓடுது அப்படின்னு தொடர்ச்சியாக வடகதை செய்யக்கூடிய வேலைகள் தான் நடக்குது. என்றைக்குமே திமுக மக்களுக்கான இயக்கமாக இருக்காது, மக்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய இயக்கமாக தான் இருக்கும். அதனால் 2026 தொடர்ச்சியாக திமுகவை அப்புறப்படுத்த வேண்டிய வேலைகளை நீங்களும் செய்யணும், நாமும் தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு உறுதி சொல்கிறோம். அதோட அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, டிவிகே கூட்டணி, நாம் தமிழர் கூட்டணி, இதெல்லாம் என்ன நிலைப்பாடில் இருக்குது அப்படிங்கிறத முழு டீட்டெயில்டோட வெற்றி வாய்ப்பு சதவீதம் என்ன அப்படிங்கிறது மக்களோட மனசாட்சியாக அப்படியே உங்கள் முன்னாடி பிரதிபலிக்கிற மாதிரி இன்னொரு வீடியோவோட நாளைக்கு சந்திப்போம்.